ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மார்ச் 23 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து மீனா கிட்ட வந்து விஜய் வந்து சொல்றாங்க, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நான் முத்துவ வரக்கூடாதுன்னு சொன்னோடனே நீயும் வரமாட்டேன்னு சொல்லி பெரிய சத்தியவான் சாவித்திரி ஒருத்தர் இல்லாம ஒருத்தர் இருக்க மாட்டாங்கன்னொடனே ஏன் அத்தை இதை நீங்க அவர்கிட்டயே சொல்ல வேண்டியதானே. அங்க வந்து அவன் வாயே திறக்க கூடாது பாத்துக்கணுன்னே அதான் அங்க சாப்பாடு எல்லாம் போடுவாங்களா அப்படின்னு மீனா கேட்டோடனே அதுக்கு மட்டும் சாப்பாடு வாயை வந்து திறக்க சொல்லு, ரொம்ப பேசாத அப்படின்னோடனே அவன் உன் கையை உன் தம்பியோட கையை உடைச்சானே அதே மாதிரி அப்படி சொல்லி கிண்டலாலாம் பேசிட்டு விஜயா போயிடுறாங்க. இப்ப மீனா வேகமா போய் முத்துக்கிட்ட போய் சொல்றாங்க, நீங்க அங்க போய் என்ன நடந்தாலும் தயவு செஞ்சு வாயே திறக்காதீங்க அப்படின்னு. அப்ப முத்து என்ன சொல்றாருன்னா, நான் என்ன நடந்தாலும் அமைதியா இருப்பேன். ஆனா அப்பாவை எதனாச்சும் செஞ்சா நான் கண்டிப்பா கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, மீனா போய் அடுத்த நாள் அவங்க அம்மா கிட்ட போய் இதெல்லாம் சொல்றாங்க. சொல்லிட்டு மாமா உங்களெல்லாம் கூப்பிட தான் சொன்னாரு. நான் தான் ஏற்கனவே எதனாச்சும் பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்கு. அதனால உங்கள நான் கூப்பிடல அப்படின்னு மாதிரி விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ மட்டும் கரெக்டா சத்யா வராரு. சத்யா சித்தி கிட்ட ஒரு சேர்றாருன்னு சொல்லிட்டு மீனா திட்டுறாங்க. அப்புறம் அவங்க அம்மா அவனை விட்டுட்டு நீ என்கிட்ட சொல்ல அப்படின்னோடனே அப்புறம் இப்போ பார்த்து சத்யா என்ன சொல்றாருன்னா, பாத்தியா நம்மளாம் வசதியா இருந்திருந்தோம்னா இப்போ வந்து வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு நம்மளையும் கூப்பிட்டுருப்பாங்கன்னொடனே அவங்க அம்மா இவன் என்னம்மா இப்படியெல்லாம் பேசுறான் அப்படின்னு மீனா கேட்குறாங்க. ரொம்ப நாளாவே இப்படி தாண்டி பேசிட்டு சுத்திட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, ரோகிணி வந்து அவங்க அம்மாக்கு கால் பண்ணி காசு கேட்குறாங்க. இந்த மாரி அப்ப அவங்க அம்மா என்கிட்ட ஒரு நகை இருக்கு. அத வச்சு காசு கொண்டு வரேன்னு சொல்லி, அடுத்த நாள் கொண்டு வந்து காச குடுக்குறாங்க. இப்ப அதே நேரத்துல விஜயாவும் வந்து ரோஹிணிய பார்க்க வந்துடுறாங்க. இப்ப அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரே குழப்பத்துல, யார் வந்தாலும் உள்ள விடாத அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட்ட சொல்லியிருக்காங்க. இப்ப விஜயா வந்திருக்காங்கன்னோனே, ரோகிணிக்கு என்ன பண்ணன்னே தெரியல. விஜயா வேற கொஞ்ச நேரம் நின்னு பார்த்துட்டு, இதுக்கு மேல நிக்க முடியாதுன்னு வேற ஒரு டோர் வழியா உள்ள போறாங்க. இப்ப ரோஹிணி வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து முகம் ஃபுல்லா கிரீம் போட்டு அங்க உட்கார வச்சிருக்காங்க. "என்னம்மா பிஸியா இருக்கியா?" அப்படின்னு விஜயா கேட்டவுடனே, அந்த ரிசப்ஷனிஸ்ட்ட வேற ரோஹிணி திட்டுறாங்க. "ஆன்டி தானே வந்த உடனே உள்ள விட மாட்டியா? இப்படியா பண்ணுவேன்னு?" சொல்லி திட்டுறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மான்னோனே, உங்க அப்பா வர்றாருல, அவருக்காக நாங்க வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டேன். காஸ்ட்லியா ரூ. 2000 ட்ரெஸ் எடுத்திருக்கேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இப்ப ரோஹிணி வேற, "அப்பா வேற இப்ப தான் காசு போட்டு விட்டாரு. அந்த காச தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன்." அப்படின்னு சொல்லி அந்த காச வேற அவங்க அம்மா விஜயா கிட்ட குடுத்தோனே, விஜயா சொல்றாங்க, உங்க அப்பா மட்டும் வர்றாரா? இல்ல அந்த டிக்கெட்டையும் தள்ளிட்டு வர்றாருன்னோனே, யாருன்னு? அதான் நீ சொன்னியே அப்படின்னோனே, இல்ல அப்பா மட்டும் தான் வர்றாருன்னோனே, பாவம் உங்க அம்மா தான் அல்பாயுசுலயே போய் சேர்ந்துட்டாங்கன்னோனே, இப்ப ரோஹிணி அவங்க அம்மாவ திரும்பி பார்க்குறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு நெக்ஸ்ட் வீக் என்ன அப்படின்னா, ஃபங்ஷன் ஹாலுக்கு முத்து, மீனா அவங்க வீட்ல எல்லாருமே வந்துட்டாங்க. அண்ணாமலை பக்கத்துல ஒருத்தர் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. அவருடைய கால் வந்து அண்ணாமலை மேல படுது. அண்ணாமலை கால தள்ளி தள்ளி எடுத்துட்டே போறாரு. ஆனா அவர் மறுபடியும் அவர் மேல படுது. இத முத்து பின்னாடி இருந்து பார்த்துட்டு வர்றாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.